என்ன சாப்பாடு வீட்டுல? பரோட்டா. என் மருமகளுக்கு முடியல, அதனால இன்னைக்கு பரோட்டா வாங்கி சாப்பிடுறோம். மதுரை பரோட்டாவா? நீ சமைக்கலையா? அப்ப நீ எந்திரிச்சு சமைச்சிருக்கலாம்ல. நான் சமைக்கல, இருட்டா இருக்குல்ல, சமைக்கல. நீ சமைச்சிருக்கலாம்ல புரியலைனா? இன்னைக்கு நான் சமைக்கல, பரோட்டா ஆசையா இருந்துச்சு வாங்க சொன்னேன். ஆமா, காலையில சமைச்சிருவேன். அச்சு குடுமா அதுக்கு. பரோட்டா 3 மணிக்கு போடுமா? எனக்கா கருணை பரோட்டா வைமா. வெண்ணெய் பூச்சி கிடக்கு. கருப்படா. எனக்கா சாப்பிடு உனக்குத்தேன். இது அவனுக்கு தட்டுல கப்ப இலைய கொடு. நீங்க சாப்பிடுங்க, இலையில சாப்பிடுங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. வாயிலே வைக்கல, கொதிச்சுக்கிட்டு இருக்கு. கொதிக்குதேடா, என்னன்றா சூட வாயில வைக்க சொல்ற? அந்த வச்சுட்டேன்டா. காமிடா. நல்லா இருக்கா? இருக்கு. மறுநாள் எப்ப? வெள்ளிக்கிழமையா? வெள்ளிக்கிழமை அப்பத்தாக வேற பிறந்த நாளுமா? ஆமா. கேக் வேற வைக்கணும். வெட்டுறீங்களா? ஆமா. காயத்ரி வந்துருமா? வந்துருவாளா? என்னைக்கு வருது? புதன்கிழமை. புதன்கிழமையா? நீ நாளைக்கு போறியா ஊருக்கு? நல்லா பிச்சு போடு. எனக்கா வீட்டுக்கு போயிருச்சு. டாட்டா சொல்லிட்டு வந்து முத்தம் கொடுத்துட்டு. யாரு? உனக்கு அன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டாளா? வீட்டுக்கு போயிட்டு வரேன். ஏன் இன்னைக்கு கூப்பிட்டு போயிட்டு? ஒன்னும் சொல்ல மாட்டாங்கடா. ஆனா அது இது என்ன ஒரு விஷயமே இல்லை. சும்மா குழம்புக்கு குழம்பு அவ்வளோதான் இருக்கு. இவ்வளவுதானா குழம்பு? கேட்டீங்கன்னா குழம்புலாம் கிடையாது, இவ்வளவுதான் இருக்கு. அவனுக்கு வேணும். அதுக்கு என்ன சொல்ற? கொடுக்கறதையும் கொடுப்பாங்க. நல்லா இருக்கு. உனக்கு என்னாச்சு? உடம்புக்கு முடியல, நெஞ்சு வலி இருக்கு. தெரியல. ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது. காசு தாங்க போக. ஒன்னு அள்ளி விட்டு போச்சு, அவ்வளவுதான். அங்க ஒரு பிராடி கடை, அவனவே நம்பிக்கிட்டு இருக்க. சும்மா அங்க மதியம் ஆஸ்திரிக்கா 2000 ரூபா இருக்கு இல்லையா? மெடிக்கல்ல மாத்திரை தின்னு சீக்கிரம் சாகத்தையும் போறேன். இல்ல 2000 ரூபா தர முடியா? சந்தோஷ் கொடுத்துருக்காரு. எங்கம்மா போயிருக்கீங்க? அப்ப தயிர் வாங்க வேண்டா, சோறு கிடக்கு. அப்பதான் பிறந்த நாளுக்கு பலூன்லாம் கட்டி விடணுமா? கட்டுங்க. மொட்டை மாடியில பலூன்லாம் கட்டி குண்டுக்கலாக்கு பிறந்த நாள் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். குண்டுக்கலாக்கு மொட்டை மலை எங்க கட்டுற பலூனை? அந்த சவுத்துலமா, புது சவுத்துல அப்படியே இப்படி பலூன் ஜார்ஜ் மாதிரி போட்டு. சேலை எடுத்து கொடுத்துட்டியா? சேலை பழைய சேலை கட்டிக்கிட்டு. ஏன்? அதான் தெரியும் போகுது. ஏமிட்டா பிறந்த நாளுக்கு பழைய சேலையா? வீடியோல புது சேலை மாதிரி போட்டுக்கிறோம். அப்படி பிறந்த நாளே தேவையில்லை. என்ன கேக்கு ஏதாச்சும் ஒரு பண்ரோட்டி வாங்கி வெட்டிடுவோம். போதும் காசு இல்லை. வறுக்கிய கூட வாங்கி வெட்டுங்க. பண்ரோட்டி வெட்டிட்டு இது மெழுகு வச்சு தீக்குச்சியை கொளுத்தி வைப்போம். தீக்குச்சியை கொளுத்தி வைப்போம். பைக் ஒரு இருக்கு. பைக் சேலை ஏதாச்சும் பழைய சேலை இருக்குங்களா பீரோக்குள்ள, அதை எடுத்து கொடுத்துட்டு
அப்புறம் கேக்குக்கு இது ஒரு பன்னு 5 ரூபா பன்னு, கேக்குக்கு 5 ரூபா பன்னு. அடுத்து இது மெழுகுவர்த்தி உன தீக்குச்சி. ஏன் சொல்லுதாண்டா திண்டுகிட்டே இருக்கு. என்ன ஊமையா? ஊமை இல்ல, வாய் இருக்கு எனக்கு. தின்று கேக்கு வெட்டுறேன்னு சொல்லிட்டு 5 ரூபா பண்ணு. இது பலூனுக்கு ஃபுல்லா இதுமா பிளாஸ்டிக் பேப்பர். பலூனுக்கு பிளாஸ்டிக் பேப்பர் பலூன் மாதிரி கட்டி கட்டி அப்படியே மெழுகுவர்த்தி பதிலு தீக்குச்சியா? அதை வாங்கி மண்டையில கொடுத்து சொல்லுங்க. வெடிக்கு புழு இது வெடிக்கு வெடிக்கு புழுக சட்டி டம்மு டம்முன்னு சவுண்ட் கேட்கும்ல, அதுக்கு அந்த கலர் பேப்பர் பறக்கும் பாரு. அவர் உடுக்கல பீடி அத கூட வாங்கி போற கலர் பேப்பர் பறக்கும் பாரு. தண்ணிய குழாய நல்லா அடைங்க. கலர் பேப்பருக்கு வந்து இதுமா காஞ்சு போன இலை, அது குழம்ப தள்ளி வை. நல்லா தண்ணி காஞ்சு போன இலை இருக்குவாரு, அது அப்படியே நுணுக்கி அப்படியே தூவி விடுறது மேல அப்பத்தான் மண்டையில. அப்பத்தான் இது வாங்கி தரேன்ட்டேன். எலி எலி பா இதுவாப்பா ஓயாம எவ்வளவு பேச்சு பேசாரு. 4 டைம் போயிட்டப்பா அங்கிட்டு. ரொம்ப இதாக கூடாதுங்க. தண்ணி செஞ்சு தண்ணி முகத்துனா எப்படி பேசுறாரு பாருங்க. தண்ணி முகம் சொல்றதுக்கு என்ன தூக்கி போடுவீங்க? பிறந்த நாளுக்கு அப்பத்தா கொண்டாடுறியா இல்லையா? என்னடா நீ பூரா எல்லா பையட்டையும் அதுக்கு பிறந்த நாள் விட்டு என்னைய கொண்டாடுறியான்னு கேட்குற. அப்புறம் அமைதியா இருக்கு, எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்கணும் மேடம். அது கேட்டா நான் வாங்கி தருவேன். என்ன வேணும் பிறந்த நாளைக்கு? பிறந்த நாளைக்கு என்ன வேணும் உனக்கு? பிறந்த நாளைக்கு சேலை எடுத்து கொடு. சேலை அம்புடி சேலை இருக்கு கட்டு. சரி கேக் நல்லா வாங்கிட்டு வா. புரியல? கறி வாங்கி கொடு, பிரியாணி போடுவோம். இங்கே வாரு. பிரியாணினா கடையில் ஓட்டு கிடக்கு ஈ வச்சு கிடக்கு, ஏதாவது கேளு. நீ என்னத்த பிறந்த நாள் கொண்டாடுற போடா இவனே. பிரியாணி எல்லாம் பார்த்தா கடையிலே விற்க முடியாம திரியுறாங்க. தெரிஞ்சா வாங்கி கொடு. இப்போ போய் கேக்குற விற்க முடியாம தெரிஞ்சா இதுக்கு அப்பத்தா இது வைக்கலாம்ன்றீங்கம்மா, எலி பிரியாணி. ஏன் சாகுறதுக்கா? எவனா 10 எலி பிடிச்சிட்டு வரேன் இருக்கேன். எலி பார்த்தா கூட வை. அவன் எலியை பிடிச்சிட்டு வரது பின்னாடி போடா. என்னடா அது? காசே சுத்தமா இல்லையா? ஆனா எப்படியும் காசு 20 ரூபா நீ கொடுக்கல. காயத்ரி சாப்பிட்டுச்சா? காயத்ரி வீட்டுல பூரி சொன்னுச்சா? பேசிக்கிட்டு இருந்தாங்க. அங்க சாமியை ஒன்னத்தையுமே காணா. மாத்தியாச்சு. ஏன்? ஆமா எடுத்து கொடுமா தலைவாணிய. ஏன்டா அப்படி சொன்னாலும் கேட்க மாட்டேன். சட்டையை போடாம மறையா. அப்பத்தா பிறந்த நாள் கிராண்டா வைக்கணுமா? அப்பத்தா மேக்கப் எல்லாம் போட்டு பவுடர் எல்லாம் மூஞ்சில கொட்டி மலாத்தூள கண்ணில் அடி பவுடர் எல்லாம் கொட்டி பவுடரு உதடுக்கு வந்து இது லிப்டிக் பொழுக சிக்கன் பொடி வாய்க்கு. உங்க அப்பு சிக்கன் பொடிங்க எனக்குள்ள உனக்கு. இது கண்ணுக்கு வந்து உனக்கு கறிக்கட்டை அதை போட்டுருவான். வேற என்ன பிறந்த நாளுக்கு வைப்பாங்க? கேளுங்க கேளுங்க. என்ன கேக்கு? ஏன்டா அதெல்லாம் அப்படி பண்றேன்?
அவன் கிடைக்க அப்பதான் பிறந்த நாளுக்கு பாரு எப்படி வெட்டுறேன்னு கேக்கு பயங்கரமா. முந்திரி பருப்பு கேக் வெட்டு. முந்திரி பருப்பு கேக்கா? வெறும் பாதாம் உனக்கு என்ன கேக்கு தான் பிடிக்கும்? என்ன கேக்கு பிடிக்கும்? பாதாம் பருப்பு கேக்கு பிடிக்கும். பாதாம் பருப்பா? இப்படி வெட்டி விட்டுருவான். பத்தாம் தேதியா? ஆமா 8ஆம் தேதி. தெரியுமா? 8ஆம் தேதி 8வது மாசம் 2025. ரஜினி பிறந்த நாளும் என் பிறந்த நாளும் ஒன்னா வருது. ரஜினிக்கு வந்து 12 அப்பதான் 8 ஏன் மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்கு? ரஜினி சண்டைக்கு வர போறேன். ஆமா சண்டை கிழிச்சியா. சரி இதுல சந்திப்போம். இரவில் சந்திப்போம். ஓகே. பைக்கு ஓட்டையில சட்டி மண்டையில போடுங்க, மாசு கட்டுங்க. ஓட்டையில சட்டி மண்டையில போடுங்க.